வணக்கம் கோயம்புத்தூர் மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெட்ரூமோட ஒரு வீடு பொதுமக்களுக்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்க்குறக்காகத்தான் நாங்களும் வந்திருக்கோம். ஒரு வாடகை பணத்தில் நம்ம ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாங்கலாம் அப்படின்னா அது சாத்தியமா அப்படிங்கிறத பார்க்குறக்காகத்தான் வந்திருக்கோம். நம்ம எஸ்விபி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் டெவலப்பர்ஸ் அவங்க பில்டர்ஸும் கூட. ஏன் கேட்டால் 750 வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. சத்தமே இல்லாமல் 750 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. 40 ப்ராஜெக்ட் போட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. இது நாள் வரைக்கும் எங்களுக்கே தெரியல. இவங்க சொல்லும்போது தான் நிறைய விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால் இவங்க எப்படி அந்த 20 லட்ச ரூபாய்க்கு வீடை கொடுக்குறாங்கங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறக்காக வந்திருக்கோம் உங்களுக்காக. இங்க பாருங்களேன், செம்மையா இருக்குங்க. எஸ்விபி கிராண்ட் வீடு வீட்டு மனைகள். இப்போ உள்ள என்ட்ரு ஆயிட்டோம். அழகான மரங்கள் எல்லாம் இருக்குது. பார்க்கறதுக்கே இயற்கை அவ்வளவு அழகான இதை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இயற்கைக்கு மாற நம்ம என்னங்க பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இயற்கை தான், அதை அடிச்சுக்கவே முடியாது. என்னப்பா இந்த கூட்டமாக இருக்குது? என்ன கோயம்புத்தூர் இங்கே இருக்கும் போல் இருக்குது. உங்களுக்காக வேண்டி நாங்கள் இப்போ உள்ள போகிறோம். இவ்வளவு அழகான இடத்த பார்ப்பேன் நானும் எதிர்பார்க்கல. நாங்கள் இது கம்மியாக கொடுக்குறனால ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளேயும் அங்கேயோ போட்டுருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மேட்டுப்பாளையம் ஊட்டி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் நடு சென்டரில் தான் இந்த இடத்த போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள். இவங்க சைட்டு விற்பனைக்காக போடலை, மக்கள் கஷ்டம் இல்லாமல் வாங்கணுங்கிறதுக்காக இந்த சைட் போட்டிருக்காங்க. 3 ஏக்கரா 76 சைட்டு. இதை விட இன்னொரு அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்த அன்னைக்கு 5 சைட்டு புக்கிங்கு. இது எவ்வளோ ஒரு விஷயம். வந்த உடனே பார்த்தோன்னே பிடிச்சோன்னே ஒருத்தர் வாங்கணுன்னா அவங்க எப்படியெல்லாம் நினச்சி வந்திருப்பாங்க. அந்த நினச்ச இடத்த திருப்தியாக வாங்கணுங்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷம். நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெட்ரூம் இருக்கிற வீடு 10,000 ரூபா வாடகைங்க. 10 மாதத்துக்கு 1 லட்ச ரூபா. ஆனால் இவங்க 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீட்டை கொடுக்குறாங்க. நீங்கள் அதே லோனாக எடுத்து அந்த வாடகையை பணத்தை நீங்கள் இந்த வீட்டுக்காக கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடு சொந்தம் தானே. ஒவ்வொரு டைமும் நம்ம எத்தனையோ குடும்பங்கள் வீட்டை காலி பண்ணுங்க, வீட்டை காலி பண்ணுங்க, வீட்டை காலி பண்ணுங்கன்னு எத்தனை வீட்டுக்கு நிறைய பேர் மாறி 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 அந்த வலியும் வேதனையும் எனக்கும் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், 20 லட்ச ரூபாய்க்கு இவங்க வீடு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இடத்த பாருங்கள். இடம் வேறு எங்கேயும் இல்லை. உங்களுக்கு அவினாசி ரோடு டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்குது. உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கீழே வந்துடும். அது நம்பர் இருக்கும். நீங்கள் அவங்கள்ட்ட பேசி கூட உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எத்தனை பேர் இடத்த வாங்குறதுக்கு பார்க்குறக்கும் வந்திருக்காங்க பார்த்தீங்களா? எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்தோட அட்மாஸ்பியர் அப்படி சூப்பராக இருக்குது. நானே நினச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதோ 20 லட்ச ரூபாய்க்கு வீட்டை கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு தள்ளி எங்கேயோ ஒரு இடத்துல கொடுப்பாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுறது அப்படி தான். ஆனால் இந்த ஷமிக்குங்கிறவர் அப்படி கிடையாது. அவரோட நிறைய விஷயங்களை பார்க்கும்போது எல்லோரும் வாங்கணும்னா, எல்லோரும் ஒரு சொந்த வீடு இருக்கணும்னா, எல்லாத்துக்கும் இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். 750 வீடு கட்டி கொடுத்துருக்காருங்க. அவரை பார்த்தா அப்படியே தெரியுது. 40 ப்ராஜெக்ட் போட்டிருக்காரு. எல்லா பக்கம் போட்டு இந்த விளம்பரமே இல்லாமல் ஒரு சக்ஸஸ் மனிதனுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த விளம்பரத்தை எடுத்துக்கணுங்கிற முடிவெடுத்தோம். ஏன் கேட்டால், நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் அவ்வளோ நல்ல மனிதராக இருக்கார். அவர் இந்த 750 வீடெல்லாம் ஒரு 5 வீடு கட்டிட்டாலே பெரிய பில்டர்ஸ் எல்லாம் பெரிய பேனர்லாம் வச்சு பெரிய லெவல் இருப்பாங்க. 750 வீட்டை கட்டிட்டு 750 வீடு கட்டிட்டேங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறாரு. பார்த்தீங்களா? அவங்கள்ட்ட வீடு வாங்குங்க, அவங்கள்ட்ட இடத்த வாங்குங்க, நீங்களும் நல்லா இருக்கணும். அதுதான் அவரோட ஆசை.
வர்றீங்களா இடத்த வாங்குறதுக்கு? இப்போவே கிளம்பி வாங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கீழே வந்துடும். அவங்க ஃபோன் நம்பர் கொண்டு என்ன டீட்டெயில் கேட்கணும்னா கூட அவங்க வந்து தெளிவாக உங்களுக்கு விளக்குவாங்க. வாங்க. கோயம்புத்தூர் மக்கள் மறந்துடாதீங்க, இது சிறப்பான ஒரு அதிரடி ஆஃபரு. வந்து வாங்கிக்கிங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா தண்ணி பிரச்சனைக்கு ஏற்கனவே நல்ல டேங்க் போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு தண்ணி பிரச்சனையே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உள்ள டேங்க் இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துக்குண்டான லோன் ப்ராசஸ் எல்லாம் இவங்களே பார்த்துக்கிறாங்க. என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் கூடிய ஒரு அழகான சைட்டு மனை, அதுவும் கோயம்புத்தூர் மக்களோட ஒரு அபூர்வமான இடம் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. முன்னாடி என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் மரம் வச்சு ரொம்ப இயற்கையாக அழகாக வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் எதையும் சொல்ல முடியும். என்கிட்ட நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் நம்பாதீங்க, வந்து பாருங்கள். என் பேர் தங்கராஜுங்க. இவங்க ஒய்ஃப் சுகந்திங்க. இது என்னோடய சன், சின்ன சன். இப்போ நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க்கில் செமிக் சார் வந்துட்டு யூடியூப்பில் ஒரு ஆட் பார்த்துட்டா வந்துட்டு எஸ்எஸ் கார்டன் சொல்லிட்டு ஒரு சைட் போட்டிருந்தாங்க. அதில் வந்துட்டு ஒரு சைட்டு வாங்கி வீடு கட்டியிருக்கோம். என்னென்னா நாங்கள் வந்துட்டு யூடியூப்பில் சாரோட பேட்டி பார்த்துட்டு மட்டும்தான் இந்த இடத்த போய் பார்க்க போனோம். அதாவது யூடியூப்பில் என்ன சார் சொல்லியிருந்தாங்களோ அதே தான் அங்கே செஞ்சுருந்தாங்க, எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. என்னென்னா எங்களுக்கு வந்து இடையில வந்துட்டு 2-3 ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து, அண்ணா நான் இருக்கேன், நீங்கள் என்னோடய அண்ணா, நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் வந்து எங்களுக்கு ஓவர் பண்ணி எங்களுக்கு அந்த இடத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார் வந்துட்டு அடுத்தது வந்துட்டு எஸ்விபி கிராண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, புதுசாக இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. அது சார் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு என்னோடய சிஸ்டருக்காக வந்துட்டு சைட்டு பார்க்குறக்காக வந்திருக்கேன் நான். இப்போ என்னென்னா சார் என்னென்ன அம்யூனிட்டிஸ் நம்ம எதிர்பார்க்குறோமோ, அதாவது ஸ்ட்ரீட் லைட்டு, டிச்சு, மற்றது எல்லாமே, அதை காம்பவுண்ட், இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த சைட்டில். ஸோ அந்த சைட்டில் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 2 சைட்டு வந்து சார்கிட்ட பேசியிருக்கேன். மற்றது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. முதல்ல நாங்கள் சாரோட சைட்டில் தான் வீடு கட்டியிருக்கோம். இப்போ இந்த சைட் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, பார்க்க வந்தோம். எல்லா வசதியுமே இருக்குது. ஸ்ட்ரீட் லைட்டு, தண்ணி, ரோடு வசதி, நம்மளுக்கு பஸ்ஸு வசதி கூட ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த லேண்டு ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிச்சி நிறைய சைட்டு வந்து புக் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 10 சைட்டுக்கு மேலே புக் ஆகிடுச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த ஏரியா வந்து உங்களுக்கு பார்க்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்மளை மாதிரி ஏழைங்களுக்கு வந்து லோன் பண்ணுறது வந்து பேங்க்கில் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஆனால் சாரை பொறுத்த வரைக்கும் நம்மளை மாதிரி ஏழைங்களுக்கு லோனு சீக்கிரம் பண்ணி தருவாங்க. எல்லாருக்கும் வீடு கட்டணுங்கிறது ஒரு கனவு. அந்த கனவு நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள். உங்களுக்கு இடம் ரொம்ப பிடிக்கும். சைட்டு வந்து புக் ஆகிட்டே இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் சீக்கிரம் வந்து சைட்டு பார்க்கணுங்கிறது எங்களோட ஆசை. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ப்ரொமோட்டர்ஸ்கிட்ட போயிருந்தோங்க ஃபஸ்ட்டில். அந்த 30 ப்ரொமோட்டர்ஸ்கிட்ட போய் எங்களுக்கு கிடைக்காத ஒரு இது வந்துட்டு சார்கிட்ட வந்ததுக்கப்புறம் மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ மற்ற ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிறத ஒன்றா இருக்கும், செய்கிறத ஒன்றா இருக்கும். ஆனால் செமிக் சார் பொறுத்தளவுக்கு என்னென்னா, அதாவது என்னோட ஒரு சகோதரராக கூட இருந்து எங்களுக்கு ஸ்ட்ரகிள் வரும்போது, அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க, நானும் வந்து எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அக்காவை நீங்கள் கண் கலங்க வேணான்னு சொல்லுங்கள், நான் இருக்கிறேன். அப்படியே உங்களுக்கு லோனு ப்ராப்ளம் வந்தாலும் கூட நான் அதை கேன்சல் டாக்குமெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,20,000 டாக்குமெண்ட் பேப்பர் வாங்கியிருந்தாங்க. அந்த பேப்பரை கிழிச்சு போட்டு உங்களுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து உங்களுக்கு நான் வீடு கட்டி கொடுக்குறேன், நீங்கள் என்ன இஎம்ஐ கட்டுவீங்களோ பேங்க் லோனில் அந்த இஎம்ஐ மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். நான் அதான் 30 பேர் பார்த்துன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த 30 பேர்த்தில் வந்துட்டு யாருமே இந்த மாதிரி சொல்லலை. அதை கூட பிறந்த ஒரு சகோதரராக இருந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்களும் தாராளமாக நம்பி வரலாம் சார்கிட்ட. உங்களுக்கு என்ன இருந்தாலும் ஃப்ராங்காக அவர்கிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வரணும், வந்து பாருங்கள். நன்றி. அப்புறம் ஒரு விஷயம், இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். எல்லாரும் நம்ம நினைக்கிறது வந்து ப்ரொமோட்டர்கிட்ட கொடுத்துட்டோம்னா நல்ல வீடு கட்டி தர மாட்டாங்க,
சிமெண்ட்டு கம்மியாக போடுவாங்க, நம்ம போய் பார்க்கலன்னா தண்ணி ஊற்ற மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால தான் ப்ரமோட்டர் நம்பி யாருமே வரமாட்டேங்கிறாங்க கிளைண்ட்ஸு. ஆனால் இவங்கள நம்பி நீங்கள் கண்டிப்பாக வரலாம். நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க வீடு மாதிரி தான் நம்மளுக்கு வீடு கட்டி தருவாங்க. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு இவ்வளோ பட்ஜெட் தான் முடியும், அதில் நீங்கள் எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்கன்னு சொன்னாலும் பண்ணி தருவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரலாம், நம்பிக்கையோடு வரலாம். ஹாய், நான் உங்கள் ஷெமிக் பேசுகிறேன் ஃப்ரம் லேண்ட்மார்ட். இன்றைக்கி நம்ம வந்து எஸ்பிபி கிராண்டுன்னு சொல்லி ஒரு புகழூரில் ஒரு சைட் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு நிறைய நண்பர்கள் வந்திருந்தாங்க, நிறையா உறவினர்கள் வந்திருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய சைட்லேருந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. எனக்கு இவ்வளோ முன்னாடி நின்று உறுதுணையாக வந்து நான் செய்கிற வேலையை விட அதிகமான வேலைகளை வந்து அவங்க செஞ்சு நம்ம சைட்டை வந்து 50% கிட்ட இன்றைக்கி ஒரு நாளே வந்து புக்கிங் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு எல்லாம் காரணம் நான் மட்டுமே இல்லை, என்னோடய ஸ்டாஃபு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த சைட்டு சக்ஸஸ்ஃபுல் பண்ணியிருக்கோம். இந்த சைட் எங்கே லொக்கேஷன் ஆகிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அன்னூட்டு மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் புகழூருங்கிற ஒரு ஏரியாவில் 4-வே லைன் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம சைட் எஸ்பிபி கிராண்ட் வந்து எல்லா அம்யூனிட்டிஸோடு வந்து நம்ம சைட் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. 20 லட்ச ரூபாய்க்கு வந்து வீடு வந்து யாருனாலையும் கட்டித்தர முடியாது, இடத்தோட 20 லட்ச ரூபாய்க்கு வீடும் கட்டி கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலி வந்து நம்ம சைட் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மற்ற சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் வந்து லேண்டை மட்டும்தான் சேல் பண்ணுவாங்க. நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடோட கொடுக்கறதுனால லேண்டோட காஸ்ட் வந்து மல்டிபிள் ஆகுது. உங்களுக்கு வீடு இல்லை லேண்டு வேணும்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்களோட மெயின் குறிக்கோளே வந்து அனைவருக்கும் சொந்த வீடுங்கிறது தான் ஒரு மெயின் குறிக்கோள். நாங்கள் ப்ராஃபிட்லாம் பிஸ்னஸ் பண்ணுறதில்ல, ஆனால் மினிமம் ப்ராஃபிட் வச்சா பிஸ்னஸ் பண்ணுறோம். மற்றவங்கள மாதிரி வந்து மேஜர் ப்ராஃபிட் ஒரே லேண்ட்லேயும் ஒரே வீட்லேயும் நம்ம எடுக்கிறதில்ல. மினிமம் ப்ராஃபிட்டில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வீடு வேணும்னா கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள்.